வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோவில் ஒரு சோலியோடைய டாப் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த டாப் வந்து ஆல்ரெடி எப்படி ஆரி ஒர்க் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டாப் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அதாவது 8 to 9 years 9 to 10 years எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் வந்து இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஆல்ரெடி நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன், எப்படி மெஷர் பண்ணுறதுன்ற வீடியோ டாப்புக்கு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் சப்போஸ் பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறதுனாலும் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து ஒரு 8 to 10 years குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8 to 9 yearsனால் சேம் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1 or 2 years கூட இருந்தது, இல்லை கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ச்சஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது, ஒரு 1 year லாஸ்ட் இயர் போட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வேணால் அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்றது எடுக்கலை. இந்த ஸ்டிச்சிங் வீடியோவுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் இது கொஞ்சம் நியூ மாடலாக டிசைன் பண்ணேன். ஸோ அதனால் இதை இன்க்ளூட் பண்ணலான்னு வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து கழுத்து நெக்கை சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் போட்டிருக்கேன். அது மாதிரி நெக்கில் வந்து சுற்றி ஸ்டிச் கொடுத்து எப்பயுமே ப்ளவுஸ்க்கு திருப்பிடுவோம். இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் கீழேயும் வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஓப்பனாக நார்மலாக நம்ம மடித்து அடிப்போம், அப்படி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ணணுன்றதுக்காக க்ளோஸ்டு கர்வாக கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே புரியும். இது வந்து கர்வாக வந்து நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வரைஞ்சிட்டேன், ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு. நான் மார்க்கர் யூஸ் பண்ணி லைட்டாக ட்ரா பண்ணனால தெரியாது உங்களுக்கு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து எங்கேயுமே வந்து துணி வந்து விலகாது. அதாவது நார்மல் டிசைன் கிளாத் மேலே லைனிங்கை வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது மெயின் கிளாத்தோட பேக் சைடில் இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நெக் லைன்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம், கீழேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம். 2 சைடும் வந்து இதில் ஓப்பனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நாம் அப்படியே துணியை வந்து திருப்பி விடணும். திருப்பி விடுறதுக்கு முன்னாடி இந்த நாட்சஸ் வந்து போட்டுக்கணும். ஷார்ப் எட்ஜெலாம் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக திரும்பும். ஸோ அதனால் இங்கே தான் நமக்கு லைன் இருக்குது. ஸோ அதை ஒட்டி நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நெக்கில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு லைன் வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். அதுலேயும் உள்ளே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட்டிங் பண்ணிக்கிறேன். இந்த லைட் எரியறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. முடிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த லைட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி 1 inch அளவுக்கு நெக்கை சுற்றிலும் கட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிச்சிங் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம், சரி த்ரெட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் மெஷின் வச்சு ஒரு லைன் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிலும் ஒரு அங்கங்கே வந்து இந்த மாதிரி நாட்சஸ் போட்டுறணும். இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பும்போது நமக்கு ஷார்ப்பாக திரும்பும். இங்கேயும் அதே மாதிரி கர்வாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயுமே வந்துட்டு நம்ம கட்டிங் கொடுத்துடலாம். இந்த இடத்துலையும் இந்த திரும்புகிற கர்வில் மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்ட்ரைட் லைனில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுவாகவே திரும்பிடும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணுறதுனால. இது வந்து டாப் ரெடி பண்ணுறது ஒரு பார்ட்டாகவும் ஹேண்ட் ரெடி பண்ணுறது ஒரு பார்ட்டாகவும் போட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுறணும்.
திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பாட்டமும் க்ளோஸ் ஆயிரும், மேலே டாப் போர்ஷனில் நெக் பார்ட்டும் வந்து க்ளோஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா அழகாக நம்ம நாச்சஸ் போட்டதுனால கரெக்டாக திரும்பிக்கும், எந்த சிரமமும் இருக்காது திருப்புறதில். கீழேயும் அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும் நீட்டாக. இந்த லாக்டவுன் டைமில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே வரனால லாஸ்ட் இயர் நான் ஒரு ட்ரெஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் க்ரீன் கலர், அதுவும் லாக்டவுனில் தான் வந்தது. ஸோ அப்போ வந்து அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து ஃப்ராக் டைப்பில் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து சோலி டைப்பில் ரெடி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ போய் வெளியில் வாங்க முடியாது இல்லையா ட்ரெஸ்லாம். நம்ம மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டோம் ரெடியாக அப்படின்னா இந்த மாதிரி அர்ஜென்ட் டைமுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி நானே டிசைன் பண்ணிட்டேன், வெளியிலலாம் வாங்கலை பர்த்டேக்கு. இதுவும் வந்து பர்த்டேக்காக தான் ரெடி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 2 சைடு ஓப்பனாக இருக்கும், இப்போ 2 சைடு க்ளோஸாக இருக்கும். டாப்பும் பாட்டமும் க்ளோஸ் ஆகிடும் ஆல்ரெடி நாம் ஸ்டிச் பண்ணி திருப்பினால. இப்போ வந்து சைடு 2ம் ஆர்ம் ஹோலும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாமளே டிசைன் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி நாமளே ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணி நாம் குழந்தைங்களுக்கு போடும்போது அதில் உள்ள ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஃபீல் செஞ்சு பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ இதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோலையும் சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், எதையுமே ஸ்கிப் பண்ணல. ஏன்னா இது ஆரி ஒர்க் மாதிரி நம்ம ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணால் இதை அப்படியே முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அது நம்ம கொஞ்சம் மட்டும் போட்டு காட்டிட்டு ஸ்கிப் பண்ணிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பட் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ஜாயின் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஆர்ம் ஹோல் பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் 2 சைடும். அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் ஆகிறதுனால ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என்னால் எடுத்து போட முடியல. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம், எனக்கு நிறைய போடணும்னு ஆசை தான். பட் என்னென்னா டைம் இருக்கிறதில்ல. பாருங்கள், இப்போ பாட்டமில் வந்து நமக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கர்வ் மாதிரி வந்திருக்கு. நாம் ஆரி ஒர்க் பண்ணும்போதே அதை பிளான் பண்ணி பண்ணதுனால அதை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் சைடும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டோடு விட்டுட்டு நீங்கள் பேக்கையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க பண்ணிடுவீங்க. பட் ஸ்டிச்சிங் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச்சிங்கே தெரியாதவங்கனாலும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் எப்படி எடுக்கணும்னு தெரியணும்னா ஓல்டு வீடியோவோட லிங்க் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு புதுசாக வேணும், முன்னாடி சொன்னது புரியலை அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திரும்ப மறுபடியும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு, இல்லை கான்ஸ்டண்ட்டாக நார்மல் மெஷர்மெண்ட் இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப்புக்கு இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்னு இருக்குது, அது வேணாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் இருக்கும், நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். பேக் சைடு வந்து இதே மாதிரி நம்மளுடைய நார்மல் கிளாத் மேலே லைனிங் வச்சுக்கணும். நார்மல் கிளாத்தில் எப்போயுமே வரையக்கூடாது, லைனிங்கில் தான் நெக் லைன் எல்லாமே வரையணும். வரைஞ்சிட்டு நார்மல் கிளாத் மேலே, அதாவது நல்ல பக்கத்து மேலே, அதாவது நல்ல பக்கம்னா நமக்கு தெரிகிற பக்கம் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த பக்கத்தில் மேலே லைனிங்கை வச்சு நெக் லைனை வரைஞ்சிட்டு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துட்றேன், கிராஸ் கட்டிங். ஏன் கட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈஸியாக திருப்பி விட்டால் திரும்புறதுக்காக வந்து நாம் வந்து
அந்த நாச்சஸ் கொடுத்துட்டு திருப்பணும் அப்படின்னா ஈஸியாக திரும்பிடும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் வந்து இப்போ வந்து ஷாப்ஸ்லாம் அவைலபிள் இல்லைன்றதுனால என்னால் ஜிப் வந்து வாங்க முடியல. ஸோ அதனால் நான் பேக் சைடில் வந்து ஹூக் வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹூக் வச்சுடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோடு அப்படியே கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் கொண்டு வந்து ஒரு அட்டாச் ஸ்டிச் வந்து, அதாவது ஜஸ்ட்டு நார்மல் ஸ்டிச்சிங் தான், அப்படியே அட்டாச் பண்ணிக்குவோம். திருப்பி விட்டுட்டனால நமக்கு மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு ஒரு அட்டாச் 4 பக்கமுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ்டாக வந்து அந்த கிளாத் வந்து நல்லா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம், ஜிப் வைக்கிறதுனாலும் இல்லை ஹூக் வைக்கிறதுனாலும். இப்போ ஜிப் அவைலபிள் இல்லைன்றனால நான் நார்மலாக பேக் சைடில் பட்டு பாவாடை சட்டிக்கலாம் பின்னாடி வந்து ஹூக் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ பாட்டம் மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஆர்ம் ஹோல் பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து சென்டரில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கட்டிங் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் ஒரு அட்டாச் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே, இது வந்து சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து நார்மலாக நம்ம ஷர்ட்டுக்கு மடித்து தைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஜிப் வைக்கிறதா இருந்தால் ஒரு முக்கால் அளவுக்கு, அதாவது ஃபுல் லென்த்தில் வந்து ஒரு 75% மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் பண்ண தேவையில்லை. மேலே மட்டும் நமக்கு ஜிப்போட லென்த் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுடலாம். பட் அது நான் வேறு இன்னொரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது ஜிப் வாங்கிட்டு நான் அது ரெடி பண்ணி அது வந்து எப்படின்ட்டு வீடியோ போடுறேன். இது வந்து பாட்டமில் வந்து அப்படியே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிட்டோன்னா நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ 2 பீஸையுமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் இந்த சைடும் அதே மாதிரி தான் பாட்டமில் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் முதுகுக்கு வந்து நமக்கு ஹூக் வைக்க ஸ்ட்ரைட் பீஸே போதும். ஸோ அதனால் ஸ்ட்ரைட் பீஸ் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஜஸ்ட்டு அந்த பேக் சைட் மேலே வச்சு ஒரு அட்டாச் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு துணியை எக்ஸஸாக உள்ள துணியை வந்து மடித்து விட்டுறணும். இப்படி மடிச்சுட்டு நேராக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பீஸ் எடுத்துகிட்டு, அதாவது ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துகிட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டு தான் அதை வந்து மெயின் கிளாத் மேலே வச்சு அட்டாச் பண்ணிட்டு வருவோம். முடியும் போது எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து அப்படியே மடித்து விட்டுறணும். மடிக்கும்போது நமக்கு 2 பக்கமும் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை மடித்து கொடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கை பிடிக்கிற இடம் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கீழே தான் நான் பிடிச்சிருப்பேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். அது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு பக்கத்துலேயே கை பிடிச்சி நம்ம மடித்து விட்டுக்கிட்டுன்னு வரணும்னு தேவையில்லை. அப்படி வரும்போது நமக்கு கீழே வந்து எக்ஸஸாக கிளாத் வந்து ஒதுங்கிரும். ஸோ கீழே இழுத்து பிடிச்சிடணும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேக் சைடையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த நுணுக்கங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ பேக் சைடு 2மே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஷோல்டரில் வச்சு தச்சு திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அட்டாச் ஆகிடும். இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட்டையும் எடுத்திருக்கேன். அதாவது நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வர மாதிரி இதுவும் நல்ல பக்கம் 2 வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நாம் ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ஆயிரும். எப்பயுமே நம்ம ஷோல்டர் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துடணும். நல்லாவே ஒரு 4-5 ஸ்டிச் வந்து
கொடுத்துறணும். இப்போ நான் பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இது வந்து ஒரு தையலுக்கு ஒரு 2 தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து நல்லா சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த மிஷினை பொறுத்தவரை நம்பர் 2 அந்த மாதிரி வச்சுக்கணும். 3ல் வச்சா 2 டைம்ஸ் போடணும். 4லலாம் வைக்கவே கூடாது, ஏன்னா லென்த்தாக விழுகும் ஸ்டிச்சிங். இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரையும் நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த வந்து கரெக்டாக பிடிக்கணும். நம்ம பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஜாயின் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மெஷின் வந்து நான் 2012 வாங்கினது. இப்போ ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேணால் அந்த மிஷினை பற்றி எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேன். நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் ஆனால் டைம் இல்லை எனக்கு வீடியோ போட. ஸோ அதனால தான் உங்களுக்கு அவசியமான வீடியோஸ் எதுன்னு வேணும்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளவுஸோடைய ஹேண்ட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் போர்ஷனில் கம்ப்ளீட் ஆகிடும். அதை வந்து நம்ம பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எப்படி வந்து ஹேண்ட் வந்து டிசைன் பண்ணி இதில் வந்து எப்படி அட்டாச் பண்ணி இதை வந்து ஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.